இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்த்தவர்களில் ரோம அரசர்களைப் போல் கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர்கள் எவரும் இல்லை. அப்படி கிறிஸ்தவத்தை எதிர்த்து கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திய அரசர்களையும் அவர்களது துயர மரணத்தையும் பின்பு ரோம பேரரசு எவ்வாறு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். நீரோ என்னும் மன்னன் கவலையின் மிகுதியால் தற்கொலை செய்து கொண்டான். டோம்னிஷியன் என்பவன் தன் வேலைக்காரர்களால் படுகொலை செய்யப்பட்டான். ஹேக்ட்ரியன் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு கொடூர வலியால் மரித்தான். செவரர் என்பவன் தன் மக்களின் விரோதத்தால் மரணமடைந்தான். மேக்சிமஸ் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்து அகால மரணமடைந்தான். டெக்டியஸ் என்பவன் சேற்றில் புதைந்து மாண்டான். அவன் உடலை கூட வெளியே எடுக்க முடியாமல் போயிற்று. வலீரியஸ் என்பவன் சேக்ஷியரால் உயிரோடு பிடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு மாண்டான். டயோக்னிஷியன் பைத்தியம் பிடித்து அலைந்தான். நாக்னிமனோஸ் நான்று கொண்டு செத்தான். ஜூலியன் என்பவன் இயேசுவின் நாமம் உலகில் இல்லாதபடி அழித்து விடுவேன் என்று சபதம் செய்தான். இவ்வாறு சபதம் எடுத்த இவன் போரில் காயமடைந்து உயிர் பிரியும் வேளையில் தன் உடலில் இருந்து வந்த இரத்தத்தை கையிலே அள்ளி வானத்துக்கு நேராக எரிந்து, நஸ்ரேயனே நீயே ஜெயித்தாய் என்று கூறி மரித்தான். இறுதியாக கான்ஸ்டன்டைன்ஸ் தன் மனைவி மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தான் செல்ல இருந்த போரில் தான் வெற்றி அடைய வேண்டும் என்று இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணினான். அப்போது அவனின் தரிசனத்தில் சிலுவை வடிவம் தெரிந்தது. தான் போருக்கு செல்லும் போது சிலுவை அடையாளத்தை கேடயங்களில் பொறித்தான். போரில் வெற்றி பெற்றான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த அரசன் தான் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதாது, தன் நாட்டு மக்களும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள கட்டளையிட்டான். ரோம நாட்டின் அரச மதமாக கிறிஸ்தவம் மாறியது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாக எத்தனையோ ஆயுதங்கள் எழும்புகின்றன. சாத்தான் எப்போதும் யுத்தம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். அநேக நேரங்களில் மனிதர்களை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பல காரியங்களை உருவாக்குகிறான். மனிதர்கள் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்கள். காரணம் இல்லாமல் பொல்லாத திட்டங்களை தீட்டி எப்படியாகிலும் தேவனுடைய பிள்ளைகளை ஒழித்துவிட செயல்படுகிறார்கள். ஆனால் தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிடாமல் ஏற்ற பாதுகாப்பை கொடுப்பார். அவர்கள் விசுவாசிக்கும் தேவன் யார் என்பதையும் அவர்களுக்காக தேவன் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் அவரே சர்வ வல்லவர் என்பதையும் அவருடைய தீர்மானம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதையும் அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் பயப்படாதீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு முன்பாக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்ற வசனத்தின்படி தேவன் சொன்ன விதமாகவே செய்வார். ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் என் தேவனில் வாய்க்காமலே போக பண்ணுவீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ரு ஒரு வழியாய் வரும்போது அப்பா அவனை 7 வழியாக ஓடச் செய்கிற தேவன் நீர் என்பதை விசுவாசித்து கர்த்தாவே பயப்படாமல் கர்த்தாவே காரியத்தை நடப்பிக்கக்கூடிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.